ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடுக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜுக்கும் என்ன வித்தியாசம், ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ பிஓ, எஸ்பிஐ கிளர்க்கு எக்ஸாமில் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கம்ப்யூட்டர் படிக்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. இந்த டவுட் சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு தெரியும், பட் இதுக்கான மீனிங் தெரியாது. ஜூனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் தவறான கைடன்ஸில் போயிடக்கூடாது. நிறைய ஸ்டாஃப்ஸுக்கு இது தெரியாது கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்னா என்னன்ட்டு. ஏன்னா கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்னா கம்ப்யூட்டர்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அது கிடையாது ஆஸ்பிரண்ட்ஸ். கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் வேறு, கம்ப்யூட்டர் நாலேஜ் வேறு. கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்னா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துடலாம். அப்போ எந்தெந்த எக்ஸாமுக்கு கம்ப்யூட்டர் படிக்க தேவையில்லை அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிரும். கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்னா நம்ம ரீசனிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு சால்வ் பண்ணுவோம் இல்லையா? என்னென்ன டாபிக் சால்வ் பண்ணுவோம்? இன்புட் அவுட்புட்டு, ஆல்பா நியூமெரிக் மீன்ஸ் லெவலு, கோடிங் டீகோடிங் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு இருக்கும். நம்பர் சீக்வன்ஸ், அதாவது 32, 51, 32 அண்டு 16, 15, 19 இந்த மாதிரி 2 சீரீஸ் கொடுத்துட்டு அதுக்கு கண்டிஷன் 5 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதை ப்ராசஸ் பண்ணுவோம்ல. இந்த மாதிரி சீக்வென்ஸ் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய, அதாவது இதெல்லாம் வந்து ஃப்ளோ சார்ட் அல்காரிதம் கான்செப்ட் பேஸ் பண்ண டாபிக்ஸ். அதனால் இந்த டாபிக்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரீசனிங்கில் வரக்கூடிய டாபிக்ஸ். ரீசனிங்கில் நமக்கு இந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 1, 2, 3 இப்படி எக்ஸட்ரான்னு அப்ரோச் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். அப்போ இந்த எக்ஸாமுக்கு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்னு நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணால் கம்ப்யூட்டரை படிக்க தேவையில்லை. எந்த எக்ஸாமுக்கு கம்ப்யூட்டர் படிக்கணும்னா கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடுக்கு பதிலாக கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லைனா கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ன்னு இருக்கும். அது எந்தெந்த எக்ஸாமில் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். பட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் எந்தெந்த எக்ஸாமில் வரும்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ கிளர்க்கு, இந்த எல்லா எக்ஸாம்லேயும் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இருக்கும். அண்டு இப்போ கேட்கக்கூடிய இதை ஒட்டி பிஓனா இப்போ நமக்கு வரக்கூடிய என்ன எக்ஸாமு, எல்பிஓ எக்ஸாமு அண்டு பிஓ ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸு, மற்ற இந்த மணிப்பால் எக்ஸாம் அதெல்லாம் இதில் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் மென்ஷன் பண்ணுற டாபிக் எல்லாம் இந்தந்த எக்ஸாம்ஸ் தான். சரி, கம்ப்யூட்டர் நாலேஜ் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடில். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ வரக்கூடிய ஐடிபிஏ ஜேஇஎம் எக்ஸிக்யூட்டிவ், கர்நாடகா பேங்க் கிளர்க்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடிஷ்னலாக வந்த எக்ஸாம் என்ன எக்ஸாமு, யூஐஐசி, அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்ட்டு. அவங்களே ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டு, ஆர்ஆர்பி கிளர்க்கு, மேஜர் எக்ஸாம் ஆர்பிஐ அசிஸ்டண்ட், ஆர்ஆர்பி கிளர்க்கு, இன்சூரன்ஸ் எக்ஸாம்பிள் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல. என்ஐசிஎல் எக்ஸாம்லாம் எல்ஐசி அசிஸ்டண்ட்டில் கம்ப்யூட்டர் நாலேஜ் வராது, அங்கே கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் தான் இருக்கும். பட் இந்த என்ஐசிஎல், என்ஐஏசிஎல், யூஐஐசி, ஓஐசிஎல் இந்த எக்ஸாம்ல எல்லாம் கம்ப்யூட்டர் நாலேஜ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸு ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஆர்பி அசிஸ்டண்ட்டு, தென் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஐடிபிஐ அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ், கர்நாடகா பேங்க் கிளர்க்கு, யூஐஎஸ்சி, ஏஓ, இந்த எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் கம்ப்யூட்டர் படிக்கணும். சிலபஸில் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் மென்ஷன் பண்ணியிருந்தால் நீங்கள் கம்ப்யூட்டர் படிக்கக்கூடாது. கம்ப்யூட்டர் நாலேஜ்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் கம்ப்யூட்டர் படிக்கணும். இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் ரீசெண்டில் இருக்கக்கூடிய எக்ஸாமில் ஐபிபிஎஸ் இந்த ஐடிபிஐ எக்ஸாமும், கர்நாடகா பேங்க் கிளர்க் எக்ஸாமும், யூஐசி எக்ஸாமுக்கும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் படிக்கணும். நான் எந்த எக்ஸாமாவது கம்ப்யூட்டர் அவேர்னஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் கம்ப்யூட்டர் நாலேஜுக்கும் கம்ப்யூட்டர் அவேர்னஸுக்கும் உள்ள வித்தியாசம். நான் ஸ்ட்ராட்டஜியில் இதை தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்ட்ராட்டஜி இங்கே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அண்டு இதை பாருங்கள். இந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ போய் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நீங்கள் எஸ்பிஐ பிஓலாம் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலைன்னா அதுக்கான மெயின் ஸ்ட்ராட்டஜி இது பிஓ மெயின்ஸுக்கு லாஸ்ட் 10 டேஸில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு இதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். டாபிக் வைஸாக என்னென்ன டாபிக் என்னென்ன சொல்லுவாங்கன்ட்டு. ஸோ இதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் மினிட் டிப்ஸு, ஐபிபிஎஸ் பிஓக்கு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் நான் கொடுத்துருவேன். இன்றைக்கி இல்லைனா நாளைக்குள்ளே கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் சேனலில் டச்சில் இருங்க. நான் இன்றைக்கி நாளைக்குள்ளே லாஸ்ட் மினிட் எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் டிப்ஸு, கொஸ்டின் எப்படி சூஸ் பண்ணணும் அண்டு எப்படி பண்ணால் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ண சான்சஸ் ப்ராபபிலிட்டி அதிகம், அண்டு நான் ப்ரீவியஸ் எக்ஸாமில் பண்ண மிஸ்டேக்ஸு
நீங்கள் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அண்டு நீங்கள் எப்படி அந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், அது எல்லாமே லாஸ்ட் மினிட் டிப்ஸில் நான் சொல்லுவேன். வெயிட் பண்ணுங்கள். டிஎன் பேங்கர்ஸ் சேனலில் லாஸ்ட் மினிட் டிப்ஸ் அப்லோட் பண்ணுவேன். ஆப்டி வித் ஏகே சேனல் ஆப்டிடியூடில் அர்த்தமெட்டிக் கான்செப்ட் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். ஸோ நீங்கள் அந்த சேனலை ஆப்டி வித் ஏகே இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன் சேனலோட லிங்க்கு. தென் அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக ஒரு டைம் சொல்கிறேன், கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் வேறு, அவேர்னஸ் இல்லைனா நாலேஜ் வேறு. கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்னா படிக்க தேவையில்லை. கம்ப்யூட்டர் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னா கம்ப்யூட்டர் படிக்கணும். நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க படிக்கலாமா வேணாமான்ட்டு. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் எஸ்பிபிஓ நோட்டிஃபிகேஷன் சூன் வந்துடும். அதுக்கான கண்டென்ட் ஆப்டி வித் ஏகேல நான் கொடுக்குறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணால் எஸ்பிபிஓவில் சூப்பராக பண்ணலாம். ஏன்னா அதுக்கு எஸ்பிபிஓவில் நீங்கள் ஆப்டியில் 20 மார்க் எப்படி எடுக்கணும், ரீசனிங்கில் எப்படி 25 மார்க் மேலே எடுக்கணுன்றதுக்கு, ப்ளஸ்ஸு இங்கிலீஷில் ஒரு 15 மார்க்கு, ஓவராலாக 60+ மார்க் எடுத்து எப்படி நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டு அதுக்கான கண்டென்ட் இங்கே ப்ரொவைட் பண்ணுவேன். பசில் சீரீஸில் ப்ரிலிம்ஸ் லெவல் பசில் அங்கே வரும், மெயின்ஸ் லெவல் பசில் டிஎன் பேங்கர்ஸ். எப்போவுமே மெயின்ஸ் கண்டென்ட் டிஎன் பேங்கர்ஸ்லையும் ப்ரிலிம்ஸ் கண்டென்ட் ஆப்டி வித் ஏகேவிலையும் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் டச்சில் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஏதாச்சும் நீங்கள் இன்ஃபோ கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ.